பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து சொல்லப்படுகிற பவுலுடைய வார்த்தை. அவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறது கவனமாய். நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நாம் ஒரு பொக்கிஷமாக எண்ணுகிறோமா? இதுதான் உங்களுக்கு. I want you to think about your anointing, whether you preserve it as a treasure, or do you consider it as a treasure? பரிசுத்த ஆவியை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறீர்களா, எண்ணுகிறீர்களா? சொல்றார் இந்த பொக்கிஷம். I want to just touch your attitude. என்ற வசனம் எல்லாத்துக்கும் தெரியும். வசனங்கள் பிரசங்கிக்கப்படுவது போல எந்த காலத்திலும் வசனம் எல்லாத்துக்கும் நல்ல தெரியும். ஆனால் அந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இது. What is my attitude about the Holy Spirit? Do I consider it as a treasure? அதை நான் பொக்கிஷமாக நான் கருதுகிறேன், பொக்கிஷமாக அதை எண்ணுகிறேன். அதை பொக்கிஷமாக நீங்கள் கருதினால், எண்ணினால், நினைத்தால் தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிறிஸ்துவனுடைய முகத்திலே பிரகாசிக்கிற அந்த மகிமையின் வெளிச்சம் நம்மிடத்திலே காணப்படும். அதை ஒரு பொக்கிஷம் என்று நாம் நினைக்கிறோம். வெறுமையா பல பாஷைகளிலே பேசுகிற ஒரு அனுபவம் என்று மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் அந்த அனுபவம் உள்ளவர்களை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன். அவங்களுடைய அனுபவத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க நான் சொல்றேன். இருக்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா, உங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்க கத்துறேன். அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைத்து அந்நிய பாஷையில் பேசுகிற உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? ஒரு அந்நிய பாஷையோடு பேசலாத ஒரு சாதாரண விசுவாசியை பார்த்து நான் உன்னை காட்டிலும் அதற்காகத்தான் இந்த பரிசுத்தம் அதை பொக்கிஷம் என்று உன்னால் கருதும், அதை ஏற்றுக்கொள்ள முடியும். You want to challenge 2006. You cannot cheat God everything. You've been doing it for some time, but you cannot cheat Him all the time. அதை ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. சொல்லுங்கள், அது ஒரு பொக்கிஷம். அதுல இன்னொரு வார்த்தை இது அவர் அபிஷேகத்தை பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். தன்னை என்ன சொல்லுகிறார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்று. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள் என்று நம்மை நாம் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரமாக நாம் எண்ணுகிறபடி எனக்குள் வந்து வாசம் பண்ணுகிற அந்த ஆவியானவரை ஒரு பொக்கிஷமாக என்னால் கருதுகிறோம். நன்றாக நீங்கள் அறிந்து கர்மக்குரியவர்களே, பெந்தேகோஸ்தே சபையா இருந்தாலும் எந்த சபையா இருந்தாலும் 35 வருஷத்தில் அனுபவத்திலும் வார்த்தையை நான் வாசித்த அந்த தாகத்தின் நிமித்தம் கண்டுபிடித்த உண்மையை நான் அதை பொக்கிஷமாக இருக்கிறது. நீங்க யோசித்தாலும்
கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகத்தை அவன் பொக்கிஷமாக கருதினபடினால பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து Lord, I do not want to lose my treasure. அவன் இன்னொரு கூட சொல்றான். He considered even the salvation. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை he considered the salvation also. He considered the anointing is also a treasure. இது நம்முடைய ஆட்டிடியூட பொறுத்து. ஏனென்றால் நம்ம அநேக நேரத்தில் இங்கிலீஷ்ல பேசினதை பின்னாடி நினைச்சோம். இல்லட்டா என்ன பண்றோம், நீங்க இங்கிலீஷ் பைபிள் கொடுத்து நாங்க இங்கிலீஷ்ல தான் வாசிக்கணும்னு சொல்றோம். நம்மளுக்கு தெரியும் தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஆனால் தமிழில் வாசிக்க நமக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லுங்க, நீங்க நல்லா கவனிங்க. I am not against any language. Language, English language, I know very well. Allah தெரியும். என்னுடைய construction of the sentence is totally different from Tamil. I know it. But how the construction of the sentence in English is changing the attitude of the people. ஒரு உதாரணம், பிலிப்பியர் 4:13 நான் படிக்கிற ஏழை படிக்கிற ஒரு தமிழ் வேதாகம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆனால் ஆங்கில வேதாகத்தில் அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது? I can do all this. Now you know the difference. I can do always என்று சொல்கிறதற்கும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய the construction of a language may be supposed to translate it like that. But if it was translated by a holy person who had the anointing of God, who knew that anointing is a treasure, he would not have translated like that. He would have translated with the strength of Christ I can do everything. Abdullah translate for it. I can do all things in our mother and people. This is most of our activities. மேலே நாட்டில் போனீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்க அவங்க வளர்க்கிற விதத்தை நீங்க பார்த்துட்டு இதை கண்டுபிடிக்கணும். சிறு பிள்ளை 2 வயசு கூட இருக்காது, 1 வயசு இருக்கும். இந்த குழந்தைய தூக்கி தோக்கப்படியிருந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்விம்மிங் பூல்ல போட்டுவாங்க. சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கையோ அந்த பையனுக்கையோ, யூ கேன் டு இட், யூ கேன் டு இட். The anointed man, like we will never say, I can do it. இதுதான் வித்தியாசம். இந்த ஆட்டிடியூட் தான் ஜனங்க விசுவாசிகள் மத்தியில மாறும். I am not talking anything against English concept. நீங்க ரெண்டையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன ஆட்டிடியூட உங்களுக்கு டெவலப் பண்றதுன்னு உங்களால கண்டுபிடிக்க. என்னை பலப்படுத்துகிறது to keep Christ in front of you, not your power before the power of Christ. No, this attitude of me make you successful. They will பொக்கிஷமாக அன்புக்குரியவர்களே, இது இப்பொழுது நான் ஒரு சில காரியத்தை இதை பவுல் சொல்லுகிறார், இது ஒரு பொக்கிஷம். ஆனால் கர்த்தருக்கு எதிரானவர்கள் என்ன சொல்றாங்க, அதை எதிர்த்து நீங்க பாத்தீங்க. கர்த்தருடைய எதிர்ப்பு சொல்லுவாங்க, இவன் பெயர்த்த போலினாலும் விசாசை எப்பவுமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று கொண்டே இருப்பான்.
ஆனால் நானும் நீயும் அதை பொக்கிஷமாக நீ கருதுகிறேன். You will never resist the Holy Spirit. பண்ண முடியாது. If I consider Holy Spirit as a treasure given by God, I can never resist Him. Never resist பண்ணலாம். நான் இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் எப்படி இந்த பரிசுத்த ஆவியை பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்ளார்கள், அதனுடைய வரங்களையும் அதனுடைய ராமிபிகேஷனையும் மனதிலே வைத்துக் கொள்ளும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் அந்த மாய வித்தைக்காரன் அப்போஸ்தலர் 8 எடுத்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அந்த மாய வித்தைக்காரன் என்ன சொல்றான், எல்லா படத்தையும் அந்த அப்போஸ்தலர் பாதத்துல போட்டு எனக்கு நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்கணும், எனக்கு ஜெபம். அன்புக்குரியவர்களே, நாம் அந்த வரங்களுக்கும் அதனுடைய மேனிபெஸ்டேஷனையும் மனதில் வைத்துக் கொண்டு அபிஷேகத்தை நாம் கேட்கிறோமே ஒழிய, பெற்றுக் கொண்டிருக்கிறோமே ஒழிய, அது எனக்கு ஒரு பொக்கிஷம் என்று நாம் எடுத்துக்கொள்வோம். நான் ஏன் நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளலன்னு நான் திட்டவட்டமாக நான் பேசுகிறது உங்களோடு கூட நான் பேசுவேன். யாரையும் குறை சொல்லல. பட் in that attitude we have grown spiritually. அந்த சுவாபத்தோடு கூட நாம் வளர்ந்துட்டோம். அந்த சுவாபம் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே இந்த மகிமையான காரியத்தை நம்மால் என்ன பண்ண முடியல, உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வசனங்களை நாம் வாசித்தேன், அதை எடுத்து வைத்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23, 25 எடுத்துக்கொண்டீங்கன்னா, அங்கே சாலமோன் ஞானி சொல்றாரு, பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருக்கும் அதை நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் ஒன்வே ஆகிய. ஆனா நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவனாவது பரவாயில்ல அதை எதிர்த்து நிற்கிறான். நம்ம எப்படி எதிர்த்து நிற்கிறோம் என்பதை உன் கோடிக்கு காண்பிக்கணும். அவன் சொல்றாரு, நான் கூப்பிட்டும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன எங்க இருக்கிற அவர் உள்ள இருந்து கூப்பிட்டும் கேட்கிறது இல்லை, கையேற்றியும் கவனிக்கிறது இல்லை, ஆலோசனையை தள்ளி விடுகிறீங்க, அடிந்து கொள்ளுதலை அபிஷேகத்தை நம்ம பொக்கிஷமா எடுத்திருக்கிறோமா? அது ஒரு பொக்கிஷமா எடுத்திருந்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு கேட்காமல் இருப்போமா? I want you to very carefully weigh your spiritual attainment. This year is going to be a year of the fruit of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கனிகள் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கும். அப்படின்னாங்க நாம் எப்படி நம்ம எதிர்த்து இருக்கிறோம்? பரிசுத்த நீ எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்கிறீங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல அந்த அப்போஸ்தலனாகிய தேவன் ஒரு அருமையான வார்த்தையை அந்த இடத்துல, நீங்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியை என்ன பண்றீங்க? எதிர்த்துதான் நிற்கிறீங்க. நம்ம நினைக்கிறது எதிர்த்து நிற்கிறோம்னு நினைக்கல. ஏன்னா ஒரு பொக்கிஷமா கருதிருந்தீங்கன்னா, அவர் சொல்கிற அந்த மெல்லிய சத்த கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணிருப்பீங்க? அவர் கை நீட்டும் பொழுது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார். அவருடைய கண் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லும். இப்படி அவருடைய மோதியை நான் பார்த்து கொண்டிருப்பேன். அவர் கை நீட்டினாலே போதுமே, எனக்கு அவர் சின்ன வார்த்தை சொன்னாலே போதுமே. அப்படி இல்லை என்றால் நாம் என்ன பண்றோம்? சங்கீதம் 81:11 பார்த்தீங்க. கர்த்தர் இன்னொரு காரியம், என் சத்தத்துக்கு நீங்க என்ன பண்றது இல்ல, செவி கொடுக்கிறது இல்லை. ஏனென்றால்
என்னை நீங்க விரும்புவது. That is your attitude. நீ அந்த பரிசுத்த ஆவியை பொக்கிஷமாய் நீ எண்ணி இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பொக்கிஷமாய் எண்ணி இருந்தால் அவருடைய செவி சுத்தத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? எஸ்ஐயா 65:12 நீங்க சென்றார் தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை சொல்கிறார். அவர் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறது, அவர் பேசியும் நாம் கேட்கிறது. பொல்லாப்பு செய்து பிரியமில்லாததை நாம் என்ன பண்றோம்? அப்படி என்றால் அது பொக்கிஷம் என்று நீங்க எடுத்திருக்கீங்கன்னா நம்ம பொல்லாப்பு செய்து கொள்ள மாட்டோமே. அப்படி என்றால் அந்த பொக்கிஷத்தை நாம் எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? எதிர்த்துதானே நின்று கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம் என்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே கர்த்தர் ஜனங்களுக்கு எடுத்து மத்தேயு 22 அந்த பகுதியை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிக்கலாம். ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் வைக்கிறார். அந்த திருமண விருந்துக்கு அழைத்து அனுப்புகிறார். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செய்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு வர மனதில்லை. அவருடைய கூப்பிடுதலுக்கு அவரை என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணாங்க. அப்ப போய் கூப்பிட்டவரை என்ன பண்ணாங்க? அவங்க கொலையும் செய்தாங்க. அப்போ எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் ஆவியானவரை நான் பொக்கிஷம்னு என்று கருதியிருக்கலாம். மனதா இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் ஆண்டவர் நல்ல சொல்றாரு 5:40-39 எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உங்களுக்கு உண்டு என்பதை நீங்க அறிந்திருப்பீங்க. ஆனால் என்ன பண்றீங்க? ஆராய்ந்து பார்க்க உங்களுக்கு மனசு, வேதத்தை வாசிக்க மனதில்லை. யாராவது என்னுடைய எதிர்காலத்தை ஒரு குறி சொல்றவன் சொல்லி கேட்டு எனக்கு குறிச்சிருக்க போதும். உன்னை குறித்து ஒவ்வொரு தீக்கை அதில் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஏழிவா வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அதுல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனா நீங்க வாசிக்க மாட்டீங்க. நீங்க என்னிடத்துல வர பொக்கிஷம் என்றால் அதை எடுத்துக்கொண்டு I want every one of your attitude to change from your life. If you accept, you might have been already in mind. உங்களுக்கு அபிஷேகம் முதலே கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த அபிஷேகம் எனக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் என்று நீங்க எடுத்துக்கொண்டீங்க. இது சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்க நடக்கலாம். அவர் சொல்றார், நீங்க கூப்பிடுவதற்கு முன்பாகவே நான் அவர் என்ன கூப்பிடுவதற்கு முன்னாடியே அவருடைய பாதத்தில் என்ன பண்ணுவோம்? அதைத்தான் கருத்து. அவருடைய சித்தத்தை செய்கிறது மாத்திரமா இருந்தால் அவருடைய பிரியத்தையும் செய்ய விரும்பும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், the will of God is written. It's a written document. உன்னை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிற திட்டங்கள் தான் சித்தம். ஆனால் அவருடைய பிரியம் it is not written. It is not spelled out. But you should
Take it from his heart. அவருடைய இருதயத்திலிருந்து நீ உணர்ந்து அதை செய்ய. மனைவி கணவனுடைய அவன் சொல்ல கீழ்படியாது. அவனுடைய அசைப்புகளை கண்டே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு அந்த அர்த்தத்துல ஒரு திருக்குறள் அந்த அர்த்தத்தில் அசைக்கிறது நீங்க கண்டு உங்களுடைய இதயத்தின் விருப்பத்தை அதை நான் பொக்கிஷமாய் கருதினேன். நான் எப்பொழுதும் பசுத்த ஆவிக்கு நான் எதிர்க்கிறேன். இரண்டாவது, நான் பொக்கிஷமாக அதை கருதினேன். நான் அதை அவித்து போனேன். நீ வேதத்தை திறந்து வாசிப்பார். ஒன்று சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை அவித்து போனார். அதை பொக்கிஷமாக நான் கருதியிருப்பேன் என்றால் என்னுடைய பலிபீடத்தில் அந்த அக்கி எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அந்த பொக்கிஷம் எனக்குள்ளே ஒரு பெரிய பொக்கிஷமாக இருந்து கொண்டு அன்புக்குரியவர்களே, lot of difference in your attitude. How you take your anointing. நான் திரும்ப திரும்ப அதுதான் நான் சொல்றேன். நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக நீ ஒரு பெரிய கில்லாடின்னு காண்பிக்கிறது தான் அபிஷேகம். இல்ல நான் அபிஷேகம் நிறைவு இருக்கிற ஆலயத்துக்கு நான் போறேன்னு சொல்றதுக்காக அபிஷேகம். அதெல்லாம் பாவம். நான் சிஎஸ்சி ஆலயத்துக்கு எதற்கு ஒரு பொக்கிஷம். அப்படிங்க பொக்கிஷத்துக்கு எதிர்த்து நீங்க ஒண்ணும் அதை எப்பொழுதும் நீங்க அவித்து போட மாட்டீங்க. எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டே அந்த பொக்கிஷமா கருதி இருந்தீங்க. எப்படி அவித்து போடுறீங்கன்னு ஒரு கோடித்து சார் நீ காலையில் நான் ஒரு இடத்துல பேசுறேன். தமிழை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த பத்தேபால் சங்கதியை தவிர அதே வார்த்தை தான் இருந்தது. எந்த இடத்துல மனைவி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. வாசிக்கும் போது இந்த குறிப்பு வைக்கல மறந்து பத்தேபாலிடத்தில் இருந்த அந்த சங்கதியை தவிர வேறு எந்த பாவமும். ஆனால் but he has made certain strategically certain mistakes. என்றால் அநேக காரியத்திலே அவன் மிஸ்டேக் பண்ணியிருக்கான். வேதத்திலே நம்மளுக்கு கொடுக்கும். நான் அதெல்லாம் பேசுறேன். He has not done a sin against God, but because of the free will given to him, he has taken a route by himself. ஆனால் நமக்கு கொடுத்த இந்த சுயாதீன பிரமாணத்தின்படி நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். ஆனால் அது தவறான காரியம் என்று அவனுடைய விளைவுகளை கண்டு அவன் கண்டுபிடித்துக் கொள்கிறான். நல்ல தன்னுடைய சுய பிரமாணத்தின் மூலமாய் ஒரு காரியத்தை செய்து கொடுக்கிறான். அது பாவம் என்று சொல்லல. God has given you a free will. ஆனா அந்த சுயத்தை அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த பிரமாணத்தின் படி அவன் செய்திருக்கிறான். அப்படி அவன் தவறு செய்ய 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 அவனுக்குள் இருந்த இந்த பொக்கிஷம் என்னவென்று அதை அடைந்து விடும். அது எரிந்து கொண்டே இருக்கும். எப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படியே கர்த்தரை கேட்டுக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் அந்த அபிஷேகம் அப்படியே அளவுக்கு இருந்து கொண்டே. உன்னுடைய சுய சித்தத்தின்படி நான் செய்து தவறும் பொழுது அந்த அபிஷேகம் என்ன பண்ணிடும்? அதே போல ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்தை நாம் மறைக்க நினைத்தோம் என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? நல்ல கவனிக்கும். ஒரு
பாவத்தை நாம் ஒரு தவறு ஒரு பாவத்தை செய்து விடுகிறோம். Statistically, he made a mistake என்று சொன்னேன். 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் he made a statistically a mistake. அவன் சவுலுக்கு பயந்து ஒரு பெலிஸ்தியர் பட்டணமாகிய சிக்லாகிலே போய் ஒளிந்து கொள்ளலாம்னு அவன் நினைச்சிட்டு போறான். ஆண்டவன் சிக்லாக்கு போன்னு சொல்லல, அவனா நினை he goes to that place. ஆனா அந்த பிளேஸ் என்ன ஆகுது? தீக்கிரையாக்கப்படுகிறது. அங்க ஒரு பெரிய பிரச்சனை. அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் அங்கே தீக்கிரையாக்கப்படுகிறாங்க. அவனை சிறைப்பிடித்து அவனோடு கூட இருந்த 600 பேர் அவனை கல்லெடுத்து கொள்ளணும்னு பாக்குறாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்படுது. அப்போ அவனுடைய அபிஷேகம் அவித்து போடப்பட்டது என்னென்றால், because he has done a free will and he got into some problem. ஆகையினால இந்த ப்ராப்ளம் அவனுக்கு பெருசா தெரிஞ்சபடினாங்க அந்த பொக்கிஷத்தை குறித்து அவனால என்ன பண்ண முடியல, நினைத்து பார்க்க முடியல. ஆனால் அவன் ஜெயிக்கிறான். கர்த்தருடைய பாதத்தில் அழுது முரண்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே ஆண்டவருடைய சித்தாருக்கு அப்புறம் என்ன இந்த பொக்கிஷம் என்ன பண்ணுறீங்களா? இந்த பொக்கிஷத்தை அவன் நினைக்க ஆரம்பிச்ச உடனே when David thought that it is a treasure, immediately God said, you go, I will send a help. மனுஷன் அந்த மனுஷன் சொல்றான், தன்மை எங்கே அங்க போயிருக்கு காமிக்க வாங்க, கூட்டி கொண்டு போக. If you consider ஒரு பொக்கிஷமாக கருத்து அந்த பொக்கிஷத்தை நீங்க நோக்கி பார்க்கணும். கையை சிக்கலை பார்ப்பீங்கன்னா, கண்களை பார்ப்பீங்கன்னா, கஞ்சாலை மூலமாய் கர்த்தர் நம்மை நடத்த முடியும். அதிகாரம் வேதம் சொல்லுறது, ஒரு கண்ணை வைத்து உனக்கு யோசித்து பார்த்தீங்களா? கண்ணை வச்சு எப்படி எனக்கு ஆபத்து சொல்லுங்க. உங்க அப்பா கோபப்படுறா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்க தரும்? மூஞ்சி பார்த்து கேட்டு because you consider your dad is a treasure, you look at him. Because you consider him as a treasure, you look at him. You consider your God as your treasure. ஒரு நோக்கி பார்க்க முடியும். என்னால் எப்பொழுதும் அதுதான் நான் சொல்றேன். அப்போ யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் அவன் சிலைகளுக்கு யோகனை சொல்றார். அவன் சமைச்சவங்கள நல்லா அவங்கள அந்த யோபுவ கண்ணாபினால் திட்டினவங்களுக்காக ஆண்டவர் பரிசு பேச சொல்றார். அவர்களுக்காக யோகம் சும்மா குச்சப்பாடி போல ஜோகம் பண்றானா, உண்மையா ஜோகம் பண்றானா ஆண்டவர் அவருடைய முகத்தை ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்களுக்கு ஜோம் பண்ணும் போது அவருடைய முக பாவம் எப்படி போயிருக்கும்? நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்து தப்பா ரைட்டான்னு தெரியல. அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அவர் முகம் சுற்றி இருக்கா, பராக்கமா இருக்கா, தெரியுமா இல்லையா? தெரியணும். அது ஒரு பொக்கிஷமா கருதுனீங்கன்னா எவ்ரி மோமெண்ட், எவ்ரி ஸ்டெப் யூ டு அவர் இந்த காரியத்திற்கு அவருடைய மனம் எப்படி இருக்கிறது? கருத்துக்குரிய
அபிஷேகத்தை நீங்க அமைப்பு எழுத்தை திறந்து வாசி பார்த்தீங்கன்னா 4:30-32 Please do not grieve if you consider Holy Spirit is a treasure. அது எனக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுடைய ஆட்டிடியூட்ல நீ எழுதிட்டீங்க. It is not a faith, it is not a belief, it is something to be on your attitude. நல்ல கவனிங்க. நம்புற எல்லாரும் நம்புறீங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க. பட் இந்த விசுவாசிக்கிற விதமாக உங்களுடைய ஆட்டிடியூட் இருக்கு. I want to very specifically tell these people, tell myself, God is looking at your attitude this 2006. இந்த மனதில் உங்களுடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறான்னு நினைக்காதீங்க, உங்களுடைய கிரியைகளை பார்க்கிறான்னு நினைக்காதீங்க. He wants to know your attitude. அது சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, தூக்கப்பட. ஒரே ஒரு வாணி மட்டும் கொடுத்து நான் அபித்து போனது ஒரு பாவத்தை நம்ம செஞ்சுட்டு மறைச்சு வச்சிருந்தா என்ன பண்றோம்? ஒரு பாவத்தை செய்து அறிக்கை செய்யல, தொடச்சிட்டு போயிடுறோம், திருப்பி அந்த பாவத்தை செய்யறோம். அப்பவும் ஆவியானவர் சொல்ற தொடச்சி போட்டு போயிடுறோம், திருப்பியும் அவரை துக்கப்படுத்துறோம். சவுல் ஒரு எக்ஸாம்பிள். நல்ல கவனி. அவன் கர்த்தரை துக்கப்படுத்திக் கொண்டே இருந்தான். சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்ற, அவங்க நீ ஏன் இத்தனை நாள் துக்கப்படுத்திட்டே இருக்கிற? சாமுவேலை பார்த்து ஆண்டவர் நான் வந்து விலகினதற்காக நீ ஏன் துக்கப்படுத்தி? அப்ப கர்த்தரை அவன் எவ்வளவு துக்கப்படுத்தி சாமுவேலை சொல்ற, அவன் ஒண்ணு அவன் தண்டனை என்னதான் அவன் தண்டிக்கான். அப்ப சாமுவேல் துக்கம் அவனுக்கு எவ்வளவு பெரிய துக்கமாயிருக்கு. திரும்ப திரும்ப நாய் தின்றதை கத்தினதை தின்றுவதை போல திரும்ப 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 செய்த பாவத்தையே நீ செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் மிகுந்த துக்கம். அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், இது அபிஷேகம் பெறாதவர்களும் அப்படிதான் செய்யறாங்க, அபிஷேகத்தை பெற்றவர்களும் அதை. இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அதை பொக்கிஷமாக கருதவில்லை, ஆவியில்லாதவர்கள் செய்கிறார், மற்றவர்கள் அறியாமல் செய்கிறார். கவனக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் அறியாமல் செய்கிறாங்க, நம்ம அறிந்தும் அதை ஒரு பொக்கிஷமாக கருதாமல் இருக்கிறபடியாக அப்பொழுது ஆண்டவர் அவருடைய பொக்கிஷத்தை நாம் துக்கப்படுத்தியது போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பொல்லாத ஆவியை அவனுக்கு வரவும் மனதில் வைத்துக் கொள்ளும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அவர் பொல்லாத ஆவியை நம்மிடத்திலே வரவிடமாக. ஆனால் ரோமர்கள் நிருபம் முதலாம் ஆண்டவரை திரும்ப பொக்கிஷமாக கருதாமல் திரும்ப 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 நாம் கேட்ட பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் அதை குறித்து 21வது வசனத்தில் சொல்லுகிறார், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடை. உணர்வே இல்லாத அவங்களுடைய ஆட்டிடியூட் இஸ் நாட் ரைட். ஆகையாலே அவர்களுடைய இருதயம் இருளடை. அவர்களை 28வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், மிகவும் பயந்து நடக்கிற ஒரு வசனம். அவர்கள் கேடான சிந்தைக்கு சவுலை எப்படி ஒரு பொல்லாத ஆவியை அவனுக்குள் வரவிட்டார். இன்றைக்கு நீங்க இந்த பொக்கிஷத்தை நீங்க பொக்கிஷமாக செல்லலாம். திரும்ப 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 பொக்கிஷத்தை நீங்கள் தூக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார்.
ஆண்டவர் சொல்லுவார், பிசாசு கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொல்ல. கேடான சிந்தைக்கு நல்ல சிந்தனையே வராது. நல்ல கவனிங்க, ஒரு நல்ல சிந்தனையும் உங்களுக்குள்ள வராது. விழுந்து போன ஊழியக்காரர்களை நன்கா யோசித்து பார்க்க. பால் ஆசிரியர் இவந்த கிரேட் மேன், கர்த்தருடைய பொக்கிஷத்தை அவர் துச்சமாய் எண்ணினபடி அவர் விழுந்து போய், அதுக்கப்புறம் அவருடைய சிந்தனையே கர்த்தருடைய சிந்தனையாகவே இல்லை, கேடா நான் தான் தெய்வம் சொன்னார். கேடான ஒரு சிந்தனைக்கு கவனமாய் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகத்தை துக்கப்படுத்த, கர்த்தருடைய அபிஷேகத்தை எப்போதும் எதிர்த்து எப்போது நடக்கும். நீ மனுமார்க்கம் என்பது உணர்வு உண்மை இல்லை. இவ்வளோ பெரிய தெய்வம் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் என்று நான் ஒரு மண் பெரிய பொக்கிஷத்தை இந்த மண் மாண்டது மூன்றாம் வாரத்துக்கு இன்னும் பெரிய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு கர்த்தருடைய அழைத்துக் கொண்டு போகும். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பொக்கிஷமாக ஒருவோடு கூட இணைந்து வேளாண் First the line